டீப் ஸ்டேட் நிழல் அரசாங்கம். இந்த நிழல் அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கின்ற போது அதற்கு உள்ளேயே இன்னும் ஒரு அரசாங்கம் இருந்து செயற்படும். இவர்கள் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கட்டுப்படுத்துபவர்களாக இருப்பார்கள், அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல நாடுகளிலும் இந்த நிழல் அரசாங்கங்கள் செயற்பட்டு வருகிறது. பல நாடுகளில் ஆட்சியை கூட கவிழ்த்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் எமது நாட்டிலும் இந்த நிழல் அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது. மற்ற நாடுகளை விட எமது நாட்டில் இருக்கின்ற இந்த டீப் ஸ்டேட் நிழல் அரசாங்கம் குற்ற செயல்களோடு தொடர்புடைய நிழல் அரசாங்கமாகவே இருந்து வருகிறது. எமது நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆட்சிக்கு வருகின்ற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அவ்வளவு இலகுவாக இந்த நிழல் அரசாங்கத்தின் மீது கை வைக்க மாட்டார்கள், கை வைக்கவும் விரும்ப மாட்டார்கள். அது இவர்களுடைய ஆட்சிக்கு, அரசாங்கத்துக்கு அது பாதிப்பாக அமையும் என்பதன் காரணமாக அவர்கள் கை வைப்பதும் இல்லை. அதே போன்று இந்த நிழல் அரசாங்கத்தோடு பல அரசியல்வாதிகள், பாதாள உலக கும்பல்கள், அதே போன்று முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் என்று பலரும் தொடர்போடுதான் இருந்திருக்கிறார்கள். எமது நாட்டிலே வந்த கடந்த கால அரசாங்கங்கள் இந்த நிழல் அரசாங்கத்தோடு மோதியதில்லை. ஆனால் என்பிபி அரசாங்கம் வந்ததிலிருந்து அவர்கள் கைது செய்கின்றவர்களை பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் இந்த நிழல் அரசாங்கத்தோடு மோதுகின்றது என்றுதான் சொல்ல முடியும். அண்மைய நாட்களிலே பல கைதுகள் இடம்பெற்று வருகிறது. கெஹல்பத்ரே பத்மே முதல் இன்று கைது செய்யப்பட்ட வசந்த கர்நாகுட முதல் இதனை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிழல் அரசாங்கத்தோடு 3 முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மீது எந்த அரசாங்கம் வந்தாலும் கை வைக்கவே மாட்டார்கள் என்றிருந்த ஒரு நிலைமைதான் நாட்டிலே இருந்திருந்தது. எந்த அரசாங்கமும் இவர்கள் மீது கை வைத்ததும் இல்லை. அதில் முதலாவது தான் சுரேஷ் சலே. அவரை கைது செய்து இப்போது அவர் பிடிஏ சட்டத்தின் கீழே இருக்கிறார். இதிலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த அனுர அரசாங்கத்தில் சுரேஷ் சலே தேசிய பாதுகாப்பு சபையோடு இருந்திருக்கிறார். அவரும் இப்போது பிடிஏ சட்டத்தின் கீழே உள்ளே இருக்கிறார். அதே போன்று இன்னும் ஒருவர் தான் கம்பஹா உஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக கும்பலோடு தொடர்புபட்ட ஒருவர். அவர் மீதும் கை வைக்க மாட்டார்கள் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அவர் மீதும் இப்போதும் அனுர அரசாங்கம் கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறது. மற்றும் ஒருவர் தான் இந்த மஹரகம ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த அந்த விஜயதாச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இவர் சந்திரிகா காலம் முதல் கடைசியாக இருந்த ரணில் காலம் வரை எல்லா அரசாங்கங்களோடும் இவர் இருந்திருக்கிறார். இவர் மீதும் கை வைக்க மாட்டார்கள் என்று இருக்கின்ற போது இப்போது இவருடைய மகன் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார். எனவே இந்த நிழல் அரசாங்கங்கள் இவர்கள் மீது கை வைக்கவே மாட்டார்கள் என்கின்ற எல்லோர் மீதும் இப்போது கை வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனுர அரசாங்கம் இந்த நிழல் அரசாங்கத்தின் மீது கை வைப்பார்கள் என்று ஏற்கனவே இந்த ரணில், நாமல், சஜித் ஆகியோர் கணித்திருந்தால் அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலேயே தனித்தனியாக ஜனாதிபதி வேட்பாளராக கேட்காமல் எல்லோரும் சேர்ந்து ஒருவரை நிறுத்தி அவர்கள் வென்றிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் கூட இந்த அனுர அரசாங்கத்தை அப்போது கணிக்கவில்லை என்பதுதான் தெரிகிறது. உதாரணமாக அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற போது அவருக்கு முன்னே இருந்த ஒருவர் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய செயலாளர் சமன் ஏக்கநாயக்க. அவரை இந்த அரசாங்கம் கைது செய்தது. எனவே இவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த அனுர அரசாங்கம் இந்த நிழல் அரசாங்கத்தோடு நேரடியாக மோதுகின்றது. இந்த மோதல் என்பது சரியாக வந்து முடியுமா அல்லது சறுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.